வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையோட தான் இந்த வாழ்க்கையை தொடங்கியிருப்போம். அந்த நம்பிக்கை வீணா போக நீங்க விரும்புவீங்களா? உங்கள எத்தனை பேரு நம்மளுடைய அடுத்த நிமிஷம் நிச்சயம் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப உள்ள இளமையும் வயசும் நமக்கு எப்பவுமே இருக்குமா? நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் எப்பவுமே நிலையானதா இருக்குமா? நம்மளுடைய சொத்து நிலையானதா இருக்குமா? அழியாததா இருக்குமா? நமக்கு வயசான அப்புறம் நம்மளுடைய சேமிப்பு தான் என்ன? நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? யாருக்காக நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சீங்களோ, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, நிறைய காசு பணங்களை சேமிக்கணும்னு நினைச்சீங்களோ, அவங்க கஷ்டப்படும் பொழுது, அவங்க உடம்பு முடியாம இருக்கும் பொழுது, உங்களால உதவ முடியலன்னா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? நாம சம்பாதிக்கும் பொழுதே நமக்கான சேமிப்பை தொடங்கணும். நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் பொழுதே நமக்கான சேமிப்பை தொடங்கணும். அந்த சேமிப்பு வெறும் சேமிப்பா மட்டும் இருக்கக்கூடாது, நமக்கான காப்பீடாவும் இருக்கணும். காப்பீடு எதுக்கு? நாம என்ன சேமிக்க நினைக்கிறோமோ, நம்ம எந்த நோக்கத்துக்காக அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மளுடைய குழந்தையோட கல்யாணமா இருக்கலாம், நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துல படிப்புக்கா இருக்கலாம், இல்ல நமக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான சேமிப்பா இருக்கலாம். என்ன நோக்கத்துக்காக நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அந்த நோக்கம் ஒருவேளை நாம இருந்தாலும் இல்லைன்னாலும் கண்டிப்பா நிறைவேறணும். அதுக்கு என்னதான் வழி? அதுக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ட்ரஸ்டடான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய லைஃபும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய லைஃபும் பொருளாதார இழப்பும் ஏற்படாம காப்பாத்துறதுக்காக நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் தராங்க. அந்த இன்சூரன்ஸ் கவரேஜை எப்படி எடுக்கணும், என்ன திட்டத்தை தேர்ந்தெடுத்தா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எதுவா இருந்தாலும் தயங்காம எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நாங்க காத்திருக்கோம். உங்களுக்கு உதவி பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்கள் அன்புமணி, இன்சூரன்ஸ் அட்வைசர்.